ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாதுர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது பல்பு கட்டுற வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பல்பு கட்டுற வீடியோ தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம படுக்க வாசம் தான் வச்சு கட்டியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாகவும் வச்சு கட்டுறாங்க நண்பர்கள். ஸ்ட்ரைட்டாக எனக்கு அந்தளவுக்கு சரியாக படலை. அதனால் இது நம்ம எல்லாமே நம்ம படுக்க வசதி தான் வச்சு கட்டியிருக்கோம். இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட்டில் நான் பல்ப் கட்டுற வீடியோவும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் கட்டி முடிச்சிட்டேன். இது எப்படி கட்டியிருக்கேன், எப்படி ஃபினிஷிங் ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தட்டி வேணும்னாலும் என்னுடைய நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்து பார்த்தீங்களா, இந்த நம்பர் தான், கால் பண்ணுங்கள். கமெண்டில் எல்லா நேரமே ப்ரைஸ் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. என்னுடைய எல்லா வீடியோவுமே நம்பர் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணியே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நேரமாலும் ஃபோன் எடுப்பேன். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போது ஃபினிஷிங் ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, சங்கு சக்கர நாமம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சங்குக்கு நம்ம பல்ப் எல்லாமே கட்டியாச்சு. அடுத்தது சக்கரத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு. அடுத்தது நாமம் வருக இந்த மாதிரி ஒரு 4-5 தட்டி நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போது இதோட ஒர்க் ஃபுல்லாமே முடிஞ்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுபோக பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ மார்க்கெட்டிங்கில் என்ன பல்ப்பு தான் வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரியே தட்டிக்கு போடுறது அப்படிங்கிறதே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்டு இருந்துச்சு, ரெக்கார்டு இப்போ சரியில்லை. அதுபோக எக்ஸ்பிஎல், ஆர்ஜிபி அந்த மாதிரி 2-3 கம்பெனி வந்திருக்கு. என்ன கம்பெனி தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரில. இப்போ சீசன்லாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்திங்கன்னா பல்பெல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஃபுல்லாக தட்டியில் ஏற்றுறதுக்கப்புறம் போட்டு பார்த்தோம்னா உள்ளேருந்து ஐசி எதாவது பிடிங்கிருக்கும், உள்ளே ஜெல்லே ஊற்றாமல் இருப்பானுங்க அந்த ஐசிக்குள்ளே. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. எதுதான் நம்ம வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங்கில் ஒரு புது பல்ப் ஒன்று வந்திருக்கு. இந்த முன்னாடி மோல்டு மட்டும் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பல்ப்பு வந்திருக்கு. நான் அந்த மாதிரி சேம்பிள் பார்த்துருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ அதை நான் பண்ணுறேன். அதுக்கும் நம்ம அந்த பழைய பல்ப்புக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அது நான் ஒரு தட்டியில் சும்மா ஒரு ரவுண்டில் மட்டும் கட்டி பார்த்துருக்கேன். அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக நான் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது 5 இன்ச்சு மட்டும் தான் வந்துச்சு. இப்போது 3 இன்ச்சிலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 இன்ச்சு வந்துருந்துச்சுன்னா நம்ம தட்டிக்கு நம்ம ஏற்றலாம். தட்டிக்கு ஏற்றினோம்னா நல்லா பிரைட்னஸும் அது நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு அம்மன் படத்துக்கு அவுட்ரு மட்டும் அது கட்டியிருக்கேன். ஆனால் அது ரன்னிங் வச்சு இன்னும் பார்க்கல. அது ரன்னிங் வச்சு வேணால் பார்த்துட்டு வேணால் எப்படிங்கிறத நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாமே பழைய 8mmலேருந்து இப்போது 12 வோல்ட் பிக்சலுக்கு மாறி இருக்கும். கிட்டத்தட்ட நம்மகள் எல்லாமே அந்த 8mmலாம் பிரித்து இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இது மார்க்கெட்டிங்கில் நம்ம இதை விட்டோம்னா மறுபடி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அதை இன்னும் நம்ம வெளியே கொண்டு வராமல் இருக்கோம். ஆனால் நிறைய நம்பர்கள் அது தொங்கு செட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தோரணம் மாதிரி தொங்க விடுவோம் பார்த்திங்களா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்பவுமே பிரைட்னஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதே நம்ம தட்டிக்கு போட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த இது கட்டி ஒரு ரவுண்டு மட்டும் ஒரு செட்டு மட்டும் கட்டி, அதாவது பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது ஒரு செட்டு மட்டும் கட்டி வச்சு பார்த்துருக்கேன். இருந்தாலும் அது நல்லா பவர் நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் ரொம்பவுமே தெரியுது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். அதை நம்ம தட்டியில் கட்டினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ அதை எப்படி நம்ம பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்ப் கட்டுற வீடியோ அப்போ பாருங்கள். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படுக்க வசதி தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கெட் கம்பி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் டேக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலுமினிய காப்பர் மிக்சிங் அது யூஸ் பண்ணுவாங்க. அலுமினிய காப்பர் மிக்சிங் யூஸ் பண்ணலாம். அது தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காமல் இருக்கும். அதனால் அது யூஸ் பண்ண ரொம்ப நாள் ஆனாலும். இந்த கம்பியும் நல்லா தான் இருக்குது. இதுவும் அவ்வளோவா துரு ரொம்ப பிடிக்காது. ஒரு
2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி கணக்காச்சுன்னா இது வந்து துரு பிடிக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் ஒன்று ஓவர் டைட் வந்து நம்ம ஊக்குவச்சு கட்டும்போது ஓவர் டைட் வந்து வைக்கக்கூடாது. ஓவர் டைட் வச்சோம்னா என்ன ஆகும்னா இந்த ஐசி உள்ள ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப டைட்டாகி அதுக்கப்புறம் அந்த பல்ப்பு எரியாமல் நிற்கும். அது போக ஐசி உள்ள பல்ப்பு ரொம்ப ஹீட் ஆயிரும். அதுக்காகத்தான் சொல்கிறது ஓவர் டைட் வந்து வைக்கக்கூடாது. சும்மா நார்மல் டைட்டு. நிறையா நம்பர்கள் அது கட்டிங் பிளேட் வச்சும் யூஸ் பண்ணுவாங்க. கட்டிங் பிளேட் வச்சும் நீங்கள் பண்ணலாம். எது வச்சு பண்ணாலும் ரொம்ப ஓவர் டைட் வைக்காமல் சும்மா நார்மல் டைட் மட்டும் வச்சு இது பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு ரவுண்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது இது என்னென்னா சங்கு சக்கர நாமத்தோட தான் ஒரு ரவுண்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள் எவ்வளவு ஃபினிஷிங் ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள். வயர் வந்து ஒன்று போல் மடித்து கொண்டு போனதா ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 2 செட்டு கட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கெட்டி பழகிட்டோம்னா இந்த வேலை வந்து ரொம்பவுமே லேசான வேலை தான். அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து என்ன வேலை பார்க்க போகிறோம்னா கர்நாடகா ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. கர்நாடகாவில் ஆந்திரா ஆர்ட்ரு வந்திருக்கு. அவங்களுக்கு பூரா சில்லறை தட்டியாக தான் நம்ம ஆர்ட்ரு வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது மான், மயில், புறா, கிளி அந்த மாதிரி ஐட்டம் ஒரு 30 தட்டி கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம அந்த வேலை தான் நம்ம கம்பெனியில் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறேன். நிறைய நம்பர்கள் வந்து கமாண்ட்லேயே ரேட் கேட்குறீங்க. நீங்கள் கமாண்ட்லேயே ரேட் கேட்க வேண்டாம், டைரெக்டாக என்னுடைய நம்பர் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது, சரிங்களா? அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே கால் பண்ண வேண்டாம். அதே மாதிரி காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். இந்த என்ன நேரம்னாலும் இருக்கும். சண்டே இருக்குமா நிறைய நம்பர்கள் நம்ம கம்பெனி இருக்குமான்னு கேட்டிங்க. சண்டே வந்து எப்பயுமே இருக்கும் நம்ம கம்பெனி. நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம கம்பெனிங்கிறதால நம்ம டெய்லியுமே நம்ம வேலை பார்த்துட்ருப்போம். நீங்கள் எப்போனாலும் நம்ம கம்பெனி நம்ம நேரடியாக பார்க்க வரலாம். வெளியூரில் இருக்க நம்பர்கள் வந்து நமக்கு நீங்கள் நேரடியாக தான் வரணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான். நீங்கள் ஜிபேயில் அனுப்பிவிட்டிங்கன்னா எல்லா ஊருக்குமே கொரியர் வசதி, அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் வசதி வந்து எல்லா ஊருக்குமே இருக்குது. டிரான்ஸ்போர்ட் மூலிமா நம்ம அனுப்பிவிடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா நம்பர்கள் நாங்கள் காசு போட்டு விட்டுறோம், நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒரு சில நம்பர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால காசு போடுறதால அவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம பண்ண முடியாமல் இருந்தால் நம்ம இந்த அளவுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப்பில் நம்ம போட்டு எவ்வளவு ஆர்டர் வாங்கி எவ்வளவு வெளிப்படையாக நம்ம பண்ண முடியாது. அப்படி நம்ம அதாவது காசு வாங்கிட்டு செய்யாமல் ப்ராடு பண்ணுறது அந்த மாதிரி வேலை நம்ம யூடியூப்பில் கண்டிப்பாக நம்ம போடவே முடியாது. அப்படி போட்டிருந்தாலும் நம்ம இந்தளவுக்கு நம்ம இது பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பணம் போடலாம். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இல்லை நம்மளை நேரடியாக வந்து பார்க்கணுனாலும் நேரடியாக பார்க்கலாம். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பணம் வாங்கிட்டு உங்கள் வேலை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ப்ராடு பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது எவ்வளோ ஆர்ட்ரு, அதாவது நம்மளால் செய்ய முடிஞ்ச ஆர்ட்ரு தான் நம்ம வாங்குவோம். நிறைய ஆர்ட்ரு சீசனில் நிறைய ஆர்ட்ரு வந்துச்சு. இது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு மட்டும் தான் நம்ம ஆர்ட்ரு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய ஆர்டர் வந்து நம்ம தவிர்த்துட்டோம். ஏன்னா செய்ய முடியாது. சும்மா நம்ம அட்வான்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்மளை நம்பி ஒரு பொங்கலோ ஒரு விசேஷமோ பேசியிருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம கரெக்டாக கொடுக்க முடிஞ்சால் தான் நம்ம வாங்கணும், இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி பேசிட்டு பிறகு நம்மளும் அவங்களுக்கு கரெக்டான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா அது வேறு கஷ்டமாகி போகும். அதுக்காகத்தான் சொல்கிறது, கரெக்டான ஆர்டர் நம்மளால் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு ஆர்டர், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு ஆர்டர், அப்படியே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர் நம்ம வாங்க மாட்டோம்.